வேதா கிட்ஸ் சேனல். ஓர் அழகான கற்பனை உலகில் டிங்கு என்ற பெயருடைய மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அழகான புலிக்குட்டி ஒன்று வசித்து வந்தது. டிங்கு மற்ற புலிக்குட்டிகளைப் போல சாதாரணமானவன் அல்ல. அவன் ஒரு குட்டி மந்திரவாதி. அவனுடைய கையில் எப்போதுமே ஒரு மிட்டாய் மந்திரக்கோல் மின்னிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் இரவு வானத்தில் இருந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்த டிங்குவிற்கு ஒரு விசித்திரமான ஆசை பிறந்தது. உடனே அவன் தனது ஆரோயிர் நண்பனான ஜோஜோவை அழைத்தான். ஜோஜோ என்பது பார்ப்பதற்கே மிகவும் மென்மையாக இருக்கும் ஒரு ஊதா நிற குட்டி டிராகன். டிங்கு ஜோஜோவின் முதுகில் ஏறி அமர்ந்து கொள்ள ஜோஜோ தனது சிறகுகளை விரித்து மாயாஜால விண்வெளியை நோக்கி பறக்கத் தொடங்கியது. அவர்கள் பறந்து சென்றது நாம் காணும் சாதாரண விண்வெளி அல்ல. அது குக்கீஸ்களும் மிட்டாய்களும் நிறைந்த இனிப்பு விண்மீன் மண்டலம் ஆகும். அங்கே வானத்தில் நட்சத்திரங்களுக்கு பதிலாக மொறுமொறுப்பான சுவையான குக்கீஸ்கள் வைரங்கள் போல மின்னிக்கொண்டு மிதந்து கொண்டிருந்தன. அங்கே இருந்த கோள்களை பார்த்தபோது அவர்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அந்த கிரகங்கள் அனைத்தும் வண்ணமயமான டோனட்ஸ் மற்றும் கிரீம் நிறைந்த கப்கேக்குகளால் உருவானவை. டிங்கு உற்சாக மிகுதியில் தனது மிட்டாய் மந்திரக்கோலை வானத்தை நோக்கி மெதுவாக அசைத்தான். என்ன ஒரு அதிசயம்! விண்வெளி எங்கும் திடீரென மிட்டாய்கள் மழையாக பொழியத் தொடங்கின. கூடவே பளபளப்பான பனிக்குமிழிகள் மேகங்களைப் போல சூழ்ந்தன. டிங்குவும் ஜோஜோவும் அந்த இனிப்பு உலகில் வயிறுமுட்ட குக்கீஸ்களை சாப்பிட்டுவிட்டு பஞ்சு போன்ற விண்வெளி மேகங்களில் உருண்டு புரண்டு விளையாடி மகிழ்ந்தனர். நேரம் போனதே தெரியாமல் விளையாடிய அவர்கள் சூரியன் மறையத் தொடங்கிய வேளையில் தங்கள் மந்திர சக்தியை பயன்படுத்தி மீண்டும் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார்கள். அந்த நாள் முதல் ஒவ்வொரு இரவும் டிங்குவின் கண்களில் அந்த இனிப்பு விண்வெளி பயணத்தின் நினைவுகள் அழகான கனவுகளாக வந்து கொண்டே இருந்தன. குரு வேதா கிட்ஸ் சேனல். அழகான மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமத்தில் எந்நேரமும் புகை கக்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய எரிமலைக்கருகில் டினோ என்ற பச்சை நிற குட்டி டிராகன் வாழ்ந்து வந்தது. வானத்தில் மற்ற டிராகன்கள் தங்கள் பெரிய சிறகுகளை விரித்து பறந்து விளையாடுவதை பார்க்கும் போதெல்லாம் தரையில் அமர்ந்திருக்கும் டினோவின் உள்ளம் சோகத்தில் மூழ்கும். ஏனோ அதற்கு மட்டும் சிறகுகள் மிகச் சிறியதாக இருந்தன. அதனால் மற்றவர்களைப் போல உயரே பறக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அதற்குள் இருந்தது. ஆனால் டினோ ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு நாள் ஒரு பழைய துருப்பிடித்த சைக்கிளை கண்டெடுத்த டினோவிற்குள் ஒரு மின்னல் போன்ற யோசனை தோன்றியது. விடாமுயற்சியுடன் அந்த சைக்கிளில் மாய சிறகுகளை பொருத்தி கால்களால் மெல்ல மெல்ல மிதிக்கத் தொடங்கியது. என்ன ஆச்சரியம்! அந்த மாய சைக்கிள் டினோவை மெல்ல தரையிலிருந்து உயர்த்தி மேகங்களுக்கு அருகில் கொண்டு சென்றது. டினோவின் விசித்திரமான சைக்கிள் பயணத்தை கண்ட மற்ற குட்டி டிராகன்கள் ஆச்சரியத்தில் அதன் பின்னால் அணிவகுத்தன. இந்த சாகச பயணத்தில் டினோவிற்கு துணையாக அதன் நண்பர்களும் இணைந்தனர். புத்திசாலி குரங்கான சிங்கி வானத்தில் சரியான பாதையை காட்டி வழி நடத்தியது. எப்போதும் உற்சாகம் தழும்பும் குட்டி கரடி மினி தன் சேட்டைகளால் அனைவரையும் சிரிக்க வைத்தது. அன்பான நாய் பப்பி டினோவின் ஒவ்வொரு வெற்றியையும் தன் வாலாட்டி முதல் ஆளாக பாராட்டி ஊக்கப்படுத்தியது. வானில் டினோ சைக்கிளில் பறக்கும்போது அழகான பறவை பிங்கி தன் தேனிசை பாடலால் அந்த சூழலையே இனிமையாக்கியது. டினோவின் இந்த அசாத்திய முயற்சியை பாராட்டி கிராம மக்கள் அன்று இரவு ஒரு பிரம்மாண்ட விழாவை ஏற்பாடு செய்தனர். வண்ண விளக்குகளால் கிராமமே ஜொலித்தது. அன்று இரவு எரியும் எரிமலையின் வெளிச்சத்தில் டினோவும் அதன் நண்பர்களும் விடிய விடிய நடனமாடி மகிழ்ந்தனர். முயற்சி இருந்தால் வானம் கூட வசப்படும் என்பதை டினோ உலகுக்கு உரக்கச் சொன்னது.